Praise the Lord. I will praise the Lord according to his righteousness. I will sing praise to the name of the Lord Most High, says Psalm 7:17. With glory and praise to the Almighty God for blessing us with the gift of life and thanking for this Holy Cross Prayer Fellowship today, the 13th of March 2021. Let us unite with Dr. Valentina Sangeeta to praise and worship the Lord our God. Let us exalt and praise his holy name, for in perfect faithfulness, the Lord has done wonderful things planned long ago according to Isaiah 25:1. Dr. Valentina Sangeeta is a former student of Holy Cross College who belongs to the 1995 batch and has served as a faculty of the English department and currently works at the University of Bahrain. She is a worship leader, a preacher, and a translator to English-speaking preachers. Dr. Valentina's niece, Ms. Phoebe Joan, plays the keyboard in today's praise and worship. Followed by the praise and worship, we have the message shared today by Dr. Letty, retired professor of the Department of Zoology, Holy Cross College, Trichy, a person who practices what she preaches and a silent believer who has contributed to great achievements and quality initiatives in our college for more than 25 years, and now devoted to building youth in Christian values and faith and doing pastoral ministry work in her member church at her hometown in Kerala. Letty ma'am is here to share with us God's word in the aspect of our Lord's desire. The prayer intercession is to be lifted in the form of petitions and thanksgiving by Miss Evangeline, retired professor from the Department of Mathematics, Holy Cross College, Trichy. True to her name, ma'am plays a significant role in evangelizing Christ, preaching the good news, and building the kingdom of God. Ma'am has been a role model to many of us to live and reflect Christ in every walk and talk of life. So now let us participate in this fellowship prayer today with oneness of mind and spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சாயங்கால பொழுதிலே உங்கள் எல்லோரையும் இந்த கூடுகையிலே பார்ப்பதிலே மிக சந்தோஷப்படுகிறேன். சங்கீதம் 28:7 இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று தாவீது ராஜா இதிலே சொல்லுகிறார். நான் சகாயம் பெற்றேன், அவரிடத்திலிருந்து உதவி பெற்றேன், ஆகலால் என் பாடலினால் அவரை துதிப்பேன், இயேசுவை போற்றுவேன் என்று தாவீது ராஜா சொல்லுவது போல இந்த நாளிலே இந்த ஜெப கூட்டத்திற்கு தொடக்கமாக நாம் தேவனை நோக்கி பார்த்து அவர் செய்த சகல நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தி அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தி அவரை நாம் இந்த நாளிலே ஆராதிக்க போகிறோம். எல்லாம் கரங்களை தட்டி பாடுவோமா? நீர் என் வேலனும் என் கேடகமா, உம்மை தான் நம்பியிருந்தேன். நீர் என் வேலனும் என் கேடகமா, உம்மை தான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே, எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. அந்த சங்கீதத்திலே அவர் சொல்லுகிறார், என் விண்ணப்பத்தின் சத்தத்தை நீ கேட்டீரப்பா, என் கண்களில் வடிந்த கண்ணீருக்கு பதில் கொடுத்தீர் ஆண்டவரே, ஆகலால் உமக்கு நான் நன்றி செலுத்துவேன்,
துதிகளை உமக்கு ஏறடிப்பேன் என்று சொல்கிறார். என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தீரப்பா. உமது வார்த்தையினால் என்னை போஷித்தீர், என்னை உயர்த்தினீர், அதற்காய் நன்றி என்று அவரை நாம் பாடலாமா? என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. உம் வார்த்தையால் போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. இயேசு ராஜா நீரே, இயேசு ராஜா நீரே. எல்லா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரராகிய அந்த இயேசு தேவனை, இயேசு ராஜாவை இந்த நாளிலே நாங்கள் உயர்த்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் பணிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, நம் தேவனுக்கு பல நாமங்கள் உள்ளன. அதிலே யெகோவா ஈரே என்றால் என்னை விசாரிக்கிறவர், யெகோவா நிசி எனக்கு ஜெயம் கொடுப்பவர், யெகோவா ரஃபா உடைய தழும்புகளால் என்னை சுகமாக்குகிறீர் என்று இந்த பாடல் சொல்கிறது. அந்த பாடலிலே நாம் தேவனுடைய ஒவ்வொரு நாமத்தையும் சொல்லி நாம் அவரை உயர்த்தும் பொழுது அந்த வரிகளில் இருக்கின்ற அந்த வரிகளை அப்படியே தேவன் நம் வாழ்க்கையிலே தேவன் அதை நிறைவேற்றுவார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே அவரை நோக்கி நாம் பார்க்கலாமா? அவரை நோக்கி நாம் ஆராதிக்கலாம். யெகோவா ஈரே என் தந்தை நீரா இருக்கிறீர், யெகோவா ஷம்மா என்னோடு கூட இருக்கிறீர், யெகோவா ரஃபா எனக்கு சுகம் கொடுக்கிறீர் என்று இந்த நாளிலே அவரை நோக்கி பார்த்து அவரை ஆராதிக்கலாம். யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வம்,
மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எல்லோரும் பாடுவோமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம், அவர் சிருஷ்டிப்பின் தேவனாய் இருக்கிறார். நாம் ரோமருக்கு திருமுகத்திலே பார்க்கிறோம், அவர் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களில் இருந்து இருக்கிறவர்களை போல அணைக்கின்ற தேவனாய் இருக்கிறார். நாம் வணங்குகின்ற தேவன் ஜீவனுள்ள தேவன், சகலத்தையும் சிருஷ்டித்தவர், அந்த சராசரங்களை உருவாக்கியவர். அவர் இந்த நாளிலே நாம் ஆராதிக்கலாம். யெகோவா எலோஹிம், சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர், உன்னத நீரே, போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. அவரை உயர்த்துவோமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என்னில் எவ்வள வந்து கொண்டீர். என்னையே மீட்க உம்மையை தந்தீர். உம் அளவிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்ந்தேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்ந்தேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஓ நித்தியமானவரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே தனதிற்கு பாத்திர, நீரே மகிமைக்குரியவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்திற்கு பாத்திர, நீரே மகிமைக்குரியவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். இயேசு, இயேசு இரட்சகரே. இம்மானுவேல், எல்லோரும் பாடுவோமா? ஜீசஸ், ஜீசஸ் இரட்சகரே.
இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், எனக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், எனக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம். இயேசு, இயேசு இரட்சகரே, இம்மானுவேல். இயேசு, இயேசு இரட்சகரே, இம்மானுவேல். இயேசு, இயேசு இரட்சகரே, இம்மானுவேல். இரட்சகரே, இம்மானுவேல். இரட்சகரே, இம்மானுவேல். இயேசு என்ற நாமத்தை உயர்த்துகிறோம், இம்மானுவேலை உயர்த்துகிறோம், எங்களுக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை உயர்த்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் நமஸ்கரிக்கிறோம். அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மீதியான நேரம் முழுவதையும் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. செய்தி கொடுக்கின்ற அருமையான சகோதரியின் மூலமாக எங்களோடு பேசுவீராக. பரிந்துரைத்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்கள் எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் பதில் கொடுக்குமா நாங்கள் கெஞ்சுகிறோம். துதி, கன, மகிமை அனைத்தையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். I have great pleasure to be with all of you this evening. Although I'm not a very active member in the group, I follow up all the activities of the Holy Cross Prayer Fellowship group. And I have great appreciation for the way the group functions. With a lot of care, every day I see the updated prayer list, the gentle reminders for the 9 o'clock prayer, and almost all the time I join the prayer and the fellowship. As we read in Jeremiah, the book of prophet Jeremiah, 48th chapter, 10th verse, when a person is not doing the Lord's work with a full heart, he is cursed. So I would say all of you who are involved in this work, you are blessed, and I feel very happy about this. Today, the theme I have taken is Lord's desire, our Lord's desire. And the key verses I have chosen is from the letter according to St. Paul to Timothy, chapter 2, 1st, 2nd, and 4th verse. It says like this: supplications, prayers, intercessions, and giving of thanks to be made for all men, for kings and who are in authority. And when we move on to the 4th verse, God our Savior desires all to be saved and to come to the knowledge of the truth. So this is the desire of our Lord. Our Lord has ultimately one desire, that all people are to be saved. And when we see this in detail, let us see Timothy. As all of us know, Timothy has
a background of a Jewish mother and a Greek father. And he was growing up with his mother and grandmother who were devoted Christians. And he works very closely for the Ephesus church. And Paul makes him his spiritual son. And the letters to Timothy, both the letters are mainly, along with other things, these are pastoral guidance which Paul gives to Timothy. Pastoral advices, what to do, what not to do. Now let's look into the context of this writing of the letter. Sometime in after the middle of the first century is the era of the persecution of Christians by Romans. In the history, we have read a lot about the way Christians were persecuted by Romans. Because why the context is important is, in spite of all this, Paul asked the Christians and the church leaders to pray for Romans. And we all know the Neronian persecution or torture. In AD 64, in first century, when there was a great fire of Rome, Nero was playing fiddle, and the cause for the fire was attributed to the Christians, and they were tortured more and more. They were thrown to the den of lions. They were tied to the wheels of the chariots, and people were enjoying the scene. They were dipped into tar and tied to the posts so that they burn it and they get light. So the torture was endless. And it is at that time Paul instructs Timothy to pray for the kings. That's why it is very significant. Say, what Paul says is pray for all, including the kings and those who are in authority. And we know very well how they were being tortured. Now let's see the whole thing once again. Pray for them. There are reasons. Number one, it is acceptable or pleasing to our Savior. God, Lord, loves us to pray, to intercede, and thank for the people who torture us. Secondly, our Savior desires all to be saved. And here, all is the key word. When we say all, it's not only the Jews, but all the tribes and all the people of the world. This is what we mean. So I would like to reflect on these words, all. And when we do it, they may come to the realization of the truth. So what is the truth now? What is the ultimate truth? So I'm taking 3 words now for our reflection today. Number 1 is all. How we consider all people, how Lord considers all people. And the ultimate truth is Jesus is the only Savior. And the third word I would like to reflect upon is desires. In King James Version, it is written desires. So desire is slightly different from wanting, because desire means a lot of emotions are attached to a word like desire. When we desire for something, we go out of the way to get it.
So the moment we talk about or we mention praying for those who persecute us, the two pictures which come to my mind is one, the persecution of our Lord on the cross. The second picture is Stephen being killed by pelting of stones. And both these incidents we know through Bible. But what I'm trying to say is not only Jesus and Stephen, but there are many real life incidents where this is being taking place. I was reading about Sister Rani Maria and how the whole incident was going. And we see a typical example or illustration of how the prayer and interceding for a person who is a murderer by a family can lead to the knowing or realizing of the ultimate truth by this man. Say, we all know when Rani Maria was murdered in a bus in Indore, there were 54 stabs. That's what they say. 54 times. 4 times mean this man was stabbing without knowing what he was doing again and again. And she was pulled out and she was on the road. Nobody to attend her. And when her sister Selmi, when she knows this, she was so very sad and upset. And Sister Selmi writes that the first thing which I had in my mind, the first feeling or thought was, I cannot forgive this person. But she says that when I started praying, God showed me, or I heard the voice of my sister, Sister Rani Maria. She used to tell her, I will serve these people, because she was serving for some social injustice. I will serve these people till my death. And Sister Selmi could see that everything is the plan of Lord. And she could forgive this man, that is Samander Singh. And Samander Singh was in prison, and later they went and met Samander Singh, and the whole family was forgiving him. And now Samander Singh is a changed man. And this is a great illustration to show prayer with forgiving leads to the realization of ultimate truth in many people. There are still more cases in our daily life. There are many people. Gladys Jane, she had forgiven the people who had killed her husband and children. So forgiving, when we forgive and pray, it may lead to the realization of the truth. That's what we read in St. Paul letter to Timothy. We pray, we intercede for all the people, and it may lead to the realization of the truth. Let me come to the key word, all. Here, Lord, when he uses the word, when Paul says the word all is a word which is being used again and again in the Bible when God gives promises. Say, first, in a noticeable way, we read in Genesis, when Lord gives his promise to Abraham, the father, the 12th chapter, 3rd verse, he says like this. This is the promise. In you, all the families of the earth shall be blessed. Here there is no mention that the blessed is only the Jews. All tribes, all people, everybody will be blessed. This is the promise which we get
through Abraham. In Luke chapter 2:10, this is the birth of Jesus. That is the context. The angels tells to a shepherd, a great joy to all people. So again, it is not to Jews alone, but all people of the world. It is mentioned there. Now we know Simeon, that is the person who was waiting. Say, waiting for the Lord. Whenever we talk about or mention waiting for the Lord, we always use the example of Simeon. Because this man, he knew and he was very sure that he will see the salvation and he will carry the salvation in his hands. And he was waiting. After the prophet Malachi, there was a long silence of God. And many people would have even forgotten the promise of the Lord. But this man was still waiting for this promise to the salvation to come. And he says that, my eyes have seen your salvation, which you have prepared before the face of all peoples. And we see the word peoples here in Bible. It's not people. And what is the meaning of these peoples? It shows that it is not only for Jews, it is not only for Christians, it is not only for a particular sector, but all types of sectors, all countries, all people of the world, that is the salvation. So that's what we say. Again and again, Bible is using the word, it is to all, salvation to all. And that is the desire of the Lord. I often used to think, there are a number of people on the road with no identity. You see people from Bengal coming to our place. And all these people, sometimes we may not even know them. But Lord has said, way to know them. He knows everybody. And we are seeing such illustration in the Bible. People with no identity, people with no character, and everybody is taken care of by our Lord. And we are going to see the word desire. As I said, when we have a desire, we plan many things to achieve that. And this is what our Lord is also doing. Our Lord designs projects, strategies, schemes for its fulfillment. And we see many projects, many schemes, many illustrations, many stories, not only they are not stories, but real happenings in the Bible. How Lord plans, designs project for salvation of people, all sorts of people. And we will see a few models for it today. One particular model that I used to get astonished is in the book of Philemon. We know Paul writes 13 letters. And of the 13 letters, 9 are addressed to churches and 4 are addressed to persons. 2 to Timothy, 1 to Titus, and the last letter to Philemon. And the letter is one chapter with 325 words. What we see is, it is the story of the salvation of a slave, Onesimus, who was nobody that time. And let us see the story of Onesimus. Onesimus was a slave of Philemon. And Philemon, we know, is a church leader of Colossia. Colossia is in the Asia Minor. It is situated there. And this man he's a very rich man. He is a church leader, something in the order of a bishop. And he has this slave,
Onesimus. And Onesimus, what he does is he cheats his master, maybe some mishandling of money, and he runs away. We know very well, in those days, if a slave runs away or a slave does cheating of the master has every right to kill him or give any punishment to the slave. And Onesimus, what he does is he runs away and he goes on, and he travels nearly 1,200 miles and he reaches Rome, Europe. So from Asia Minor, he moves to Rome. He may not be knowing where he was going, but he was moving. He was going away from his master. And he ends up in prison and meets Paul. Paul was in prison that time in Rome, and he undergoes transformation. And Paul sends him back with a letter to Philemon. Because even though Paul wants to keep him, Paul cannot do it. Because he is the property, Onesimus is the property of Philemon. So the letter he writes to Philemon is what we read. Now, so Philemon, what is the God's plan? What God is doing is, Onesimus was taken from Asia Minor to Europe. And it is the plan of God, the project of God. He was taken to Paul. So it was not an accident. And when we read this, we learn many things. It's a model, and there are many lessons for us to learn from this particular story. Number one, Onesimus has no identity because he is a slave and he has no character, but still he was accepted by Paul because nobody else can accept him. He was accepted by Paul. In other words, he was accepted by the Lord. That is the first thing. See, I ask a question to myself very often. Supposing there is a person like Onesimus I come across in my life, or I have somebody in my contact, can I accept a person like Onesimus? And this is what Lord is showing us very clearly. Accept the person, whoever it is, with no character, no identity. And number two, Onesimus was given a second chance. Say, he gets a second life. And this is what Paul is doing. He was a slave. He was somebody like a thief, but still he becomes a co-worker with all the other disciples. This is what we will see later. So he was given a second chance. Now, my friends, I want to tell you one thing. There are many people in the Bible whom we really adore, or our models who are second chances. Like, there is no word like second chances, but I'm using a word, second chances. How about Peter? If we see the Thursday evening, he gets his first communion from the Lord. And after a few hours, he was running away from him, or he was not able to pray with him. And within a few hours, he was rejecting him outright. But still, Peter gets that second chance. And Lord builds the church on the rock, Peter. This is what we see. And how about Paul? Paul gets a second chance. How much persecution he has done. And he gets a second chance. Jonah, the prophet, so disobedient.
And when I read the last chapter of Jonah, I really wonder what this man is doing. Because the last chapter also, he was very angry, and he goes and sits for a shade. And when it dries up, he asks a question, why this? And God gives the learning, the lesson. Say, I have made it. And Jonah learns the lesson. It is the people of Lord, and he will do as he wishes. And we have accepted Jonah as a prophet. Now, very often what happens is, even though we accept people like Peter, Paul, Jonah, and all, and we follow their letters, books, sometimes we find it very difficult to accept or give a second chance to many people who hurt us. And why is it like that? Maybe our very close ones, maybe our friends, maybe our own parents or our own children, our own sisters, brothers, or our own superiors. So giving a second chance, this is what Lord is doing, give a second chance. And thirdly, this is very important. Paul writes in the letter, 18th and 19th verse, if he has wronged you or owes you anything, put it in my account, I will repay. And this is what our Lord did for us. He has paid his life for us. And this is a great lesson for us. Say somebody has made a mistake and a third person is paying, and Paul is doing it. He's showing a very big lesson to us. And this is what Lord did for us. In letter to Romans, 8th chapter 34, we read like this. Christ at the right hand of God makes intercession for us. Continuously he is doing it because we make mistakes and he does intercessions. He is interceding for us continuously for all our sins. That's what he is doing. So Paul is doing it. I'm saying that what we see in Philemon is a model of salvation. What Christ is doing for us, that Paul is doing for Onesimus. And in the end, Onesimus was given a new life. In the Bible, other than the chapter of Philemon, only in one place we read about Onesimus later. That is in Colossians chapter 4, 8th verse. What Paul writes is, I am sending him, he is sending somebody in the custody of Onesimus, a faithful and beloved brother. So a person who was nobody, he was a cheat, who was a slave, and this person has got a new life, and he is becoming a co-worker of the disciples, a number of the apostles of Jesus. And that is how he gets the new life. And God gives us a new life. And again, I ask the question to myself, how many people will be able to give a new life if they have done any harm to us? So this is the illustration which we see about the salvation model in Bible. Now, sometimes when we are called by Lord, or when God is planning a salvation plan for us, we very often pose blocks to it. And one more illustration I would like to take from the Bible, that is about the salvation of Naaman. Because Naaman's story in the Bible, in the Sunday school, all of us studied about the healing miracle of prophet Isaiah, and how his servant learns a lesson and all these things. But more than all these things, Naaman's story is a great illustration of a salvation model. Because Naaman
was a very great man. In those days, Israel and Judah, they had continuous wars with many countries around. And one such country is Syria. And this man, being a commander, he was responsible, or he was the cause for the winning of Syria on Israel, because Israel lost the war and Syria won. And Naaman was very much respected among the Syrian people. And you know about Syria that time, it was a land of different worship. And Lord wanted to save Syrians, and he is choosing Naaman for it. And Lord thinks that his salvation may lead to the salvation of many people. So he is taken to Prophet Elisha for healing. So this is the story. So what happens is, but Naaman was acting everything in a different way. Say, it's a very simple thing. Naaman, the girl says, there is a prophet who can heal you. And he had to go meet a request for a healing to Elisha. That's all he had to do. But Naaman did everything in his style, blocking the entire thing. What he does is he gets a letter from the king of Syria. And instead of going to the prophet, he goes to the king of Israel, causing a lot of trouble. And he can go alone for a healing. But what he does is he goes in a big procession, like chariots, then horses, and he goes and stands at the doorstep of Elisha. And this man, not only he goes in a procession, he visualizes the whole scene of healing. He visualizes that now the prophet will come out and the entire procession, the people, chariot, horses, and Naaman, they all will be standing, and the prophet will wave his hand and say, in the name of the Lord God, heal. Now, all these things he was visualizing. And Naaman was doing everything in his style. Sometimes we also do it. When Lord has a plan for us, we interfere in this plan in our own style, our pomp, our glory. And what happens is Elisha was not even coming out, or he did not come out to meet Naaman. When Elisha knows somebody is there at the doorstep, he sends a messenger asking him to go and bathe in Jordan. So this man, with all the pride inside, he was very angry and he was about to go back. But one good thing he had in him, an attitude, was he had an attitude of listening. He first listened to that small girl, Israel girl, Jewish girl, and he also listened to the servants, and that gave him the salvation. And if you see the last part of the story, he says, he forgets about all the gifts and everything. He asks the prophet, let me take little bit of sand, soil from your place. He subjects himself. Totally he surrenders. Now, what I'm trying to say is, Lord has his own plans for us, for our salvation. But sometimes we plan everything according to our status, according to our wisdom, and we even visualize what God will do for us, and submitting ourselves to the Lord for salvation. He is subjecting, totally surrendering
that brings salvation for us. And one point what I want to add here is I was talking about a few illustrations from the Bible about the model of salvation which Lord does. And as the story goes, the salvation of Naaman led to the salvation of many people in Syria. Along with the schemes or the plans, the projects, God also gives us grace time. When we read the chapter of Luke 13, we read a very important simile. There was a tree, an oak tree, and which was not giving any fruit. So the master tells the garden keeper, cut the tree and remove. But the gardener says that give one more year, give grace time, and I will do something. I will give manure, I will take care of it, and this may give fruits. And often I think that from the last year, when we are going through this calamity or the infection of coronavirus, isn't it a grace time which Lord has given to us? Say, very often when people fall sick, they are bedridden for a few years even before their death. We often say that it's a grace time for them. Lord has given a time to repent. And we have seen many people repenting that time. And sometimes people, those who were hurt by them, they say, this man, how can he get salvation? But he has got a grace time and he has gone through an experience of salvation. So Lord is always giving us the grace time in our life. So Lord has salvation projects for all of us. Every day when we look back to our life, we see sometimes people would have come to our life. We would have gone to places where we met people. And some way or other, Lord's people have come to our life. And we get the realization that it is the time I change. And Lord has salvation projects for all of us. And I would like to conclude saying 2 examples where our Lord was involved in the process of salvation. How we take it, how people have taken it. The Samaritan woman, who was not leading a very good life, but still she says that from my experience, somebody told what mistakes I have done, and her witness brought many people to Jesus. And it's a very good illustration of salvation of not only a lady, a woman, but also how the lady was the cause for the salvation of many, many people. This is what we see, how she has taken it. And another example I always feel very sad is the lame man at the Bethesda pool. Actually, when we read the Bible, it was the last part of his ministry. When the Jews were very angry with him, they were finding a reason to blame him. And it was that time this man was being healed. So our Lord goes to him and say that you get up and walk and take your bed and go. And it was on a Sabbath day. And he goes to the temple carrying the bed. And to our surprise, this man being there nearby in Jerusalem, he did not know about Christ, Jesus, and he did not know who healed him. One man, this is what he says. So
he goes to the temple, and the Pharisees, they asked him, why are you carrying the bed on a Sabbath day? Because for Jews, they should not carry anything on Sabbath day. And this man, he puts the blame on Jesus. He says, the man who healed me, he asked me to carry it and walk. And so ungrateful. And he doesn't stop there. And Jesus meets him in the temple after that. And he was so kind towards him. He says that now don't sin anymore. And now he knows who healed him. It was Jesus. And this man doesn't spare Jesus there. What he does is he goes to the authorities and tells them it was Jesus who healed me. And what we see, the contrast between the Samaritan woman and the lay person at the Bethesda pool. Now, friends, what I'm trying to say is, when we are going through the salvation plan or the schemes of our Lord, how we take it? We may take it for our salvation. We may also it may also lead to the salvation of many people around us. Or is it going to be something like the lame man at the Bethesda pond, who not only realizes that now he got salvation, but also did he do harm to our Lord? So it is left to us. So Lord has one desire, and that is the ultimate vision, mission, and the goal and his desire. That is salvation of all people. All people means all countries, all caste, all religion, and everybody. People with no identity, people with no character, all sorts of people, everybody's salvation. And if we can become the part of it, it is a great blessing to all of us. Thank you. God bless all of you. எங்களை இந்த நாள் வரையிலும் படைத்து ஆண்டவரே வழிநடத்தி வருகிற அருமையான தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஆண்டவரே துவக்கம் முதல் இந்த நேரம் வரையிலும் ஆண்டவரே ருசிக்கிற கிருபைய நீங்க தந்தீங்களே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களோடு கூட இந்த நாள்ல ஆண்டவரே இடைப்பட்டீர், எங்களோடு பேசினீர். ஆண்டவரே நாங்க உங்களுடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாக எங்களை ஆண்டவரே உணர்வுள்ளவங்களா மாற்றினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே நாங்க ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆசீர்வதித்தீர், அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே இந்த நாள்ல பிரைஸ் அண்ட் வர்ஷிப்ப நடத்தின ஆண்டவரே வேலண்டினா சங்கீதா மகளோடு கூட ஆண்டவரே நாங்களும் உம்முடைய ஆண்டவரே கிரேட்னஸ் நாங்க உணர்ந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்க நீ தந்த கிருபைக்காக வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே மிஸ் லேத்தி மூலமாக உங்களுடைய ஆசை என்னன்னு சொல்லி ஆண்டவரே நாங்க கேட்கத்தக்கதாக நீங்க கிருபை செய்தீங்க தகப்பனே. எல்லாரும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் உங்களுடைய சித்தம் ஆண்டவரே. அதற்கு நாங்களா பிளான் பண்ண முடியாது. ஆனா நாங்க எப்படியாக நாங்க உங்களுடைய பிளானுக்கு நாங்க இணைந்து கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எங்களோடு இந்த நாள்ல பேசின தயவுக்காக ஸ்தோத்திரம். அந்த மன்னிக்கிற சிந்தையே எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. சுவாமி நீர் என்ன விரும்புகிறீரோ, நாங்க யாரையும் நாங்க ஜட்ஜ் பண்ணாம ஆண்டவரே எல்லாரையும் நீங்க மாற்ற வல்லவரா இருக்கிறீர் ஆண்டவர். அதற்காக தான் இந்த உலகத்துல வந்தீர் என்பதை ஆண்டவரே இந்த நாள்ல எங்களோடு பேசிய தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிளானுக்கு எங்களை முழுவதுமா இந்த நாள்ல நாங்க அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் கர்த்தாவே எங்களை
உபயோகிக்கும்படியாக உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிற ஒவ்வொருவரையும் நாங்க உங்களுடைய கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை கேட்க ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளவோ ஆன்சைட்டிஸ் ஆண்டவரே, எவ்வளவோ கஷ்டங்கள் நெருக்கங்கள் இருந்தாலும் கூட இந்த நேரத்துல உங்களுடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே நாங்க கர்த்தாவே ஒரு ரிலாக்ஸேஷனை நாங்க பெற்றுக்கொள்ள ஆவிக்குரிய பிரகாரமாக ஆண்டவரே சுவாமி நாங்க இந்த விதமாக ஒரு ரெஸ்ட் ஆண்டவரை நாங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரை வாஞ்சித்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். உங்களுடைய கண்ணீரை துளையும் ஆண்டவரே, அவங்களுடைய ஏக்கங்கள் ஆண்டவரே, அவங்களுடைய எல்லா காரியங்களும் உமக்கு தெரியும் தகப்பனே. ஆண்டவர் தாமே அவங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலைய நீங்க தாங்க ஆண்டவரே. நீர் அவங்க உள்ளத்துல வரும்போது இயேசுவாகிய நீர் ஆண்டவரே எங்க உள்ளத்துல வரும்போது ஆண்டவரே எல்லா காரியங்களையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்து நடத்துகிறீர். ஒரு மன அமைதியை தருவீங்க. அதுக்காக ஆண்டவரே நாங்க நன்றி செலுத்துகிறோம். இங்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை அனுபவிக்கத்தக்கதாக நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்க ஜெபிக்கிறோம். உங்களுடைய சித்தம், உங்களுடைய விருப்பம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறத்தக்கதாக இந்த நேரத்துல ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த நாட்கள்ல கொரோனா ஆண்டவரே செகண்ட் வேவ் வந்து ஆண்டவரே அது இன்க்ரீஸ் ஆகி இருக்கிறத நாங்க கேள்விப்படுறோம். ஆண்டவர் கர்த்தாவே மக்களுக்கு வேண்டிய ஞானத்தை தருவீராக ஆண்டவரே. அந்த ரூல்ஸ் எல்லாம் நாங்க ஃபாலோ பண்ணுகிற அந்த எண்ணத்தை நீங்க தரும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. மக்கு பயந்து ஆண்டவரே அந்த காரியங்கள்ல நாங்க மக்க ஒத்துழைக்க கிருபை செய்யுங்க. இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த பூமியின் கடைசி நாட்கள்ல நடக்கும் என்று சொல்லி உடைய வேதத்துல சொன்னது நிறைவேறத்தக்கதாக இது நடக்கிறது தகப்பனே. ஆண்டவரே நீர் தாமே கிருபையா நாங்க அந்த காலங்களை அந்த கிரேஸ் டைமை நாங்க யூஸ் பண்ணிக்கொள்ள நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களை உங்களுடைய வருகைக்காக நீர் ஆயத்தப்படுத்துகிறீர். அதை நாங்க உணர்ந்து செயல்பட நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த கொரோனா மூலமாக பாதிக்கப்பட்டு ஆண்டவரே ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல தருகிறோம். இந்த நேரத்துல நீங்க தொடுவீராக கர்த்தாவே, அவங்களுக்கு ஒரு ரிலீஃப தாங்க தகப்பனே. ஆண்டவரே நன்றாக மூச்சு விட ஆண்டவர் கிருபை தருவீராக கர்த்தாவே. நீ தாமே எங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்களை தந்ததை ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே நாங்க நினைத்து பார்த்து மக்கள் நன்றி செலுத்தத்தக்கதாக ஆண்டவரே இந்த நாட்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் வேதனையில ஆண்டவரே இந்த நாட்கள்ல இருக்கும்போது எங்களை ஆண்டவரே நல்ல சுகத்தோடு கூட அவர்களை நினைத்து ஜெபிக்கிறதற்காக எங்களை இந்த இடத்துல கூட்டி வந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக நாங்க அதை யூஸ் பண்ணிக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. சூழ்நிலைகளை நீங்க மாற்றுங்க தகப்பனே. இதனால எத்தனையோ பாதிப்புகள் தகப்பனே. பிள்ளைகளுடைய படிக்கிற காரியம் எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே ஒரு மாற்றம் வந்து ஆண்டவரே சுவாமி நாங்க கஷ்டப்படுகிறத நீங்க பாக்குறீங்க. கிருபையா இறங்க வேண்டுமாய் நாங்க ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு கூட உடைய பாதபடியில வருகிறோம் தகப்பனே. ஒரு விடுதலையை தாங்க தகப்பனே. ஆண்டவரே நீ நாங்க உன் பக்கமாக திரும்பும் போது எங்களுக்கு இரக்கம் காட்டுகிறவரா இருக்கிறீர். ஆண்டவர் தாமே கிருபையா இறங்கி இந்த காரியங்கள்ல விடுதலை தரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய காலேஜுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. மேனேஜ்மெண்ட்டுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். சிஸ்டர் பிரின்சிபல், செக்ரட்டரி ஆண்டவரே, இன்னும் வைஸ் பிரின்சிபல்ஸ், டீன்ஸ் ஒவ்வொருவருக்காக நாங்க ஜெபிக்கிறோம். பொறுப்புல உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. ஸ்டாஃபுக்காக, ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து நல்ல சுகத்தோடு பலத்தோடு பாதுகாப்பை தந்து வழிநடத்தும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய ஞானத்தினால ஆண்டவரே அவங்களை நிறைத்து ஆண்டவரே நல்ல பாதைய ஆண்டவரே தெரிந்து கொண்டு ஆண்டவரே மொக்கேற்ற வழியில செல்ல நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்க ஜெபிக்கிறோம். படைத்த தெய்வத்தை நினைக்கிற ஒரு கிருபைய ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதியும் அவங்களுடைய முயற்சிகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் மகிமைக்காக ஆண்டவரே வெற்றியை நீர் கட்டளையிட வேண்டுமாய் நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய நாட்டுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாட்டின் தலைவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீரே அவங்களுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. மக்களை குறித்த ஒரு கரிசனைய நீங்க தர வேண்டுமாய் நாங்க ஜெபிக்கிறோம். விசேஷமா ஆண்டவரே கஷ்டப்படுகிற மக்கள், பாமர மக்கள் ஆண்டவரே அவங்க கஷ்டப்படக்கூடாது தகப்பனே. ஆண்டவர் தாமே அந்த விதமான எண்ணத்தை நீங்க தந்து அவங்களுக்கு ஆண்டவரே ஒரு சுமூகமான காரியங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். விவசாயிகளுடைய அந்த போராட்டமும் ஆண்டவரே ஒரு முடிவுக்கு வர
ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. சுமூகமான முடிவு வர ஆண்டவர் கிருபை தருவீராக கர்த்தாவே. வரப்போகிற எலெக்ஷனுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நீங்க தான் தகப்பனே. ஆண்டவரே, அந்த அதிகாரம் உங்க கரத்துல இருக்குன்றத ஆண்டவரே தலைவர்கள் புரிந்து கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. ஆண்டவர் தாமே எங்களுக்கு ஒரு நல்ல நிம்மதியா ஆண்டவரை சமாதானமா நாங்க வாழுகிற ஒரு சூழ்நிலையை நீங்க ஏற்படுத்தி தர வேண்டுமாய் நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, நீரே அந்த சூழ்நிலைகளை மாற்றும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நெருக்கங்கள் வராதபடிக்கு ஆண்டவர் கிருபை செய்வீராக. மியான்மர் நாட்டுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. அங்குள்ள மக்கள் படுகிற வேதனைகளை நாங்க கேட்டு ஆண்டவரே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவர் அந்த காரியத்துல ஆண்டவரை இடைப்பட்டு ஆண்டவரே அந்த நாட்கள்ல கர்த்தாவே ராஜாக்கள் உம்மை நம்பி வந்த போது எப்படி ஆண்டவரே அந்த சூழ்நிலைகளை நீர் மாற்றி கொடுத்தீரோ, நாங்க நினைப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக செய்கிற தகப்பன் ஆண்டவரே, இந்த காரியத்துல நீர் செயல்படுகிறத நாங்க பார்க்கணும் கர்த்தாவே. உங்க கண்ட்ரோல்ல இந்த உலகம் இருக்குன்றத ஆண்டவரே நீங்க இந்த நாட்கள்ல நிரூபிக்கிறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். அப்படியே ஆண்டவரே இந்த காரியத்திலும் நீங்க நிரூபிக்க வேண்டுமாய் நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்துல விசேஷமா ஆண்டவரே குடும்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. விசேஷமா எங்களுடைய குடும்பங்களை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி ஆண்டவரே உடைய தாசன் யோசுவா சொன்னது போல நாங்களும் சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை நீங்க தர வேண்டுமாய் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய கர்த்தாவே ஸ்பவுஸ் ஒவ்வொருவரையும் நாங்க நினைவு கூறுகிறோம். அவங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கர்த்தாவே மாற்றங்களை கொண்டு வருவீராக கர்த்தாவே. எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லிதான் உங்க சித்தம் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அதனால கர்த்தாவே எங்கள் மக்களும் யாரும் கைவிடப்படாதபடிக்கு ஆண்டவர் தாமே அவங்களுக்காக ஜெபிக்கிற அந்த பாரத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, விசேஷமா திருமணமாகவில்லையேன்னு சொல்லி ஆண்டவரே வருத்தத்துல ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளுக்காக அவங்களுடைய பெற்றோருக்காக நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் தாமே கிருபையா இறங்கி ஏற்ற துணைய நீங்க காட்டும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். சந்தோஷமான அந்த காரியங்கள் நடக்க கிருபை செய்யுங்க. அதே போல ஆண்டவரை திருமணமாகியும் குழந்தை இல்லையே என்று சொல்லி ஏங்குகிற மக்களுக்கு ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை நீங்க தரப்போறீங்க தகப்பனே. தர பண்ணுகிறவராகிய நான் அதை பெற பண்ணாம இருப்பேனோ என்று சொல்றீங்களே தகப்பனே. ஆண்டவர் தாமே கர்த்தாவே, நீர் தாமே மல்லடியை பிள்ளை தாய்ச்சியாக்கிறவர் நீர் கர்த்தாவே. அதனால அந்த கிருபைய நீங்க தரும்படியா, ஆசீர்வாதத்தை தரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். அந்த வேளையில விசேஷமா ஆண்டவரே பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். கிருபையா இறங்குங்க ஆண்டவரே. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருப்பானாக என்று சொல்லி இருக்கிறீர். அதே போல கர்த்தாவே, யார் அதற்கு காரணமா இருக்காங்களோ அவங்கள இந்த நேரத்துல நீங்க தொட வேண்டுமாய் நாங்க ஜெபிக்கிறோம். அவங்க மனதுல கிரியை செய்யுங்க, அவங்க மனதை மாற்றுங்க ஆண்டவரே. சேர்ந்து குடும்பமா வாழத்தக்கதாக, சந்தோஷமா இருக்கத்தக்கதாக அந்த குடும்பத்தை நீங்க அமைத்து கொடுத்தீங்க தகப்பனே. அது ஒரு பெரிய நல்ல ஒரு காரியம் தகப்பனே. ஆனா அதை இழந்து அந்த சந்தோஷத்தை இழந்து இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக அந்த பிள்ளைகளும் ஆண்டவரே, அந்த குடும்பத்தின் பிள்ளைகளும் வருத்தப்படுறாங்க ஆண்டவர் தாமே கர்த்தாவே. அந்த காரியத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அநேக சாட்சியா சொல்லத்தக்கதாக நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்க ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாட்கள்ல ஆண்டவரே அவங்க பல்வேறு காரியங்களுக்கு அடிமையாகி ஆண்டவரே தவறான காரியங்கள்ல ஈடுபட்டு ஆண்டவரே உண்மை அறியாதபடிக்கு, உனக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடிக்கு இருக்கிற காரியங்களை நீங்க பாக்குறீங்க ஆண்டவர். கிருபையா இறங்குவீராக கர்த்தாவே. நீங்க மட்டும்தான் மாத்த முடியும். ஆவியானவர் சுவாமி அவங்களை தொடுவீராக கர்த்தாவே. நீர் அவங்களுக்கு அந்த உணர்வை தரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளும் ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள்ள வரத்தக்கதாக நீங்க வழிநடத்த வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் HCPF குரூப்ல ஆண்டவரே ஜெபிக்க சொல்லி போடுகிற ஒவ்வொருவருக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அந்த ஜெப குறிப்புகளை ஆண்டவரே ஒருவேளை நாங்க ஒவ்வொன்றா சொல்ல முடியாவிட்டாலும் ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். அந்த காரியங்கள்ல ஆண்டவர் இடைப்பட்டு ஆண்டவரே அநேகருக்கு நீர் பதில தந்திருக்கீங்க. ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தாவே அதற்காக நன்றி ஆண்டவரே. அவங்க உங்களை நம்பிதான், உங்க மீது உள்ள விசுவாசத்தினாலதான் அவங்க போடுறாங்க தகப்பனே. ஆண்டவர் தாமே அதை ஹானர் பண்ணி ஆண்டவரே அவங்களுக்கு நல்ல விடுதலையே நீங்க தர்றீங்க. அதுக்காக உமக்கு நன்றி
ஆனாலும் கூட சில பேர் ஆண்டவரே அந்த காரியங்கள்ல ஆண்டவரே அவங்களுக்கு வருத்தமா இருக்கத்தக்கதாக அருமையானவர்களை இழந்து போயிருக்காங்க தகப்பனே. ஆண்டவர் அவங்களுக்கு ஆறுதல் தருவீராக கர்த்தாவே. அவங்களுக்கு வேண்டிய கிருபைகளை ஆண்டவரே நீங்க தந்து அவங்கள திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவரே அந்த பிள்ளைகளை ஆற்றி தேற்ற வேண்டுமாய் நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த நேரத்துல கர்த்தாவே மிஸ்ஸஸ் கோம்ஸ்க்காக நாங்க விசேஷமா நாங்க ஜெபிக்கிறோம். 16ஆம் தேதி ஆண்டவரே அந்த ஆபரேஷன் ஆண்டவரே பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்டவர் தாமே கர்த்தாவே மகளை ஆண்டவரே தேற்றுவீராக, தைரியப்படுத்துவீராக. இம்மட்டும் ஆண்டவரே அவங்களுக்கு நீ தந்த விசுவாசத்துக்காக நன்றி தகப்பனே. உமக்காக பேசுவதற்கு ஆண்டவரே விடாப்பிடியாக ஆண்டவரே உம்மை பற்றி கொண்டு இருக்கத்தக்கதாக நீங்க கிருபை தந்தீங்களே, ஸ்தோத்திரம். பாடுகளின் மத்தியிலும் ஆண்டவரே நான் ஆண்டவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி யோபு சொன்னது போல ஆண்டவரே மகளும் இந்த நாள் வரையிலும் அவங்கள சாட்சியா நிறுத்தினீரே, ஸ்தோத்திரம். இன்னமும் நீர் காத்து கொள்ள போகிறீர் ஆண்டவரே. அவங்க கர்த்தாவே ஒரு நாள்ல எங்களுக்கு சாட்சியா வந்து சொல்ல போறாங்க. அதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. மகளுடைய வேதனைகளை தாங்கிக் கொள்ள நீங்க பலன் தர வேண்டுமாய் நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த மீட்டிங்க்கு ஆண்டவரே ஆதரவாக இருந்த, இதற்கு காரணமாக இருந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய முயற்சிகள் ஆண்ட ஆசைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்தவராக இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே இது உங்களுக்காக செய்யப்படுகிற காரியம், யாருடைய பெருமைக்காகவோ ஆண்டவரை உயர்த்துவதற்காக அல்ல. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னு சொல்லி ஆண்டவரே இந்த நேரத்துல எங்களோடு ஒவ்வொரு நேரமும் பேசிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுவதுமா உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உங்க பிளான் என்னன்னு சொல்லி தெரிந்து நாங்க செயல்படணும்னு சொல்லி ஆண்டவரே எங்களோடு பேசிய தயவுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்களா பிளான் பண்ணாம ஆண்டவரே உம்முடைய கருத்துல எங்களை முழுவதுமா நாங்க சரண்டர் பண்ணிக்கிறோம். எங்களை உமக்காக கருவியாக உபயோகிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், வழி நடத்த வேண்டுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Oh, give thanks to the Lord, for he is good. His mercies endure forever. The Lord, who desires mercy than our sacrifices, has been dwelling amidst us, leading and directing, and all the more blessing each one of us through this Holy Cross Prayer Fellowship. I thank Dr. Valentina Sangeeta and her niece, Ms. Feby Joan, who were instrumental in enabling us to glorify the magnificent Lord, praising and thanking God for the amazing grace-filled praise and worship. We could feel the miraculous presence of the Lord and the Holy Spirit moving in us, uniting us with our Master Creator. Thank you, Ms. Valentina and Ms. Feby. Sincere gratitude is bestowed to our dear Dr. Letty ma'am, who through her message elaborated us on the context of realizing the ultimate truth, Jesus, starting from the historical background of the era of persecution of Christians by Romans and correlating the message with real life examples, illustrated the fact that prayer with forgiveness leads to truth. Thank you, ma'am, for your message, which beautifully outlined our Lord's desire in designing projects, strategies, and plans for the fulfillment of our salvation. Your message helped us to learn valuable lessons. Accept people whoever they are, give people a second chance to those especially who have hurt us, and the Lord has paid his life for us. Ma'am, you have showed the model of salvation with the examples of Philemon and Naaman, and you have paved way for us to receive new life by accepting our Lord's desire and to be a part of the Lord's salvation plan for us. Thank you, dear Dr. Letty ma'am. We render our profound gratitude to our dear Miss Evangeline, who was a channel to raise our prayers and petitions in one voice to our Lord Almighty. Ask and you shall receive, says the Lord. Whatever we ask in the name of Jesus, that will be granted to us according to his holy will. That was accomplished through Evangeline ma'am's prayer. Ma'am, your uplifting and soul-filling prayer gives us an assurance and hope
that all our prayers are answered and we are to arrive blessings and receive them in the form of blessings. Yes, you have assured through your prayer. ஆண்டவரே நம் தேவனாய் இருக்கிறார், அவர் நமக்கு சகாயர், நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் நம் பக்கம் இருக்கும்போது நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. ஆண்டவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை என்று தம்முடைய ஆழ்ந்த ஜெபத்தால் நமக்கு அறிவுறுத்திய இவாஞ்சலின் மேமுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். I also thank Dr. Pauline and Dr. Leena for the meticulous technical support and Ms. Arogya Mary Anita for the daily update of the prayer requests. Let mercy, peace and love be multiplied to us according to Jude 1:2. This Holy Cross Prayer Fellowship was God's appointed time for us. Yes, grace time given to us by Jesus to receive more favors and blessings. Let us be a blessing to others so that we will be blessed continuously. Let us now all listen to the song, Yen Devane, Yen Yesuve. தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதி பாடுவேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதி பாடுவேன், துதி பாடுவேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன்.
கூறுவேன். துணையாளரே சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன், களி கூறுவேன். என் தேவனே என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறே. என் தேவனே என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறே.